பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கணினி பயிற்சி திட்ட பயிற்றுநர்களின் சங்கத்தின் மாநில செயலாளராக பொறுப்பில் உள்ளேன். எங்களது நீண்டகால கோரிக்கை, அதாவது 20 ஆண்டுகளுக்கு மேலாக சொற்ப ஊதியத்தில் MCA, MPhil, MSc பட்டம் பெற்ற நாங்கள் ரொம்ப காலமாக சொற்ப ஊதியத்திலே பணியாற்றி வருகின்றோம். ஆகவே கடந்த காலங்களில் எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்தும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் அலைகழிக்கப்பட்டுள்ளோம். தற்போது இந்த திட்டத்தில் 70% மேலாக பெண்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். 30% மட்டுமே ஆண்கள் பணிபுரிகின்றோம். இந்த பெண்களின் நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஊதியம் குறைவு என்பதால் சில பேர் கணவனை பிரிந்து வாழும் நிலை ஏற்படுகிறது. தற்பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களுக்காகவும் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாகவும் இந்தியாவிலேயே எடுத்துக்காட்டு மாநிலமாக விளங்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய சொற்ப ஊதியத்தில் பணியாற்ற முடியாமல் வாழ்வாதாரத்தை தொலைத்து நிற்கின்றோம் சொற்ப ஊதியத்தில். ஆகவே எங்களுடைய கோரிக்கையானது பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமாய் பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதுக்கு முன்னாடி 4000 மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. அது நம்மளுடைய கழக அரசுகிட்ட நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தற்பொழுது அவங்க எங்களுடைய நிலைமையை பார்த்து 4000லேருந்து 10,000 22வது கழக ஆட்சி வந்த பிறகு 22ல் எங்களுக்கு 10,000 உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதையும் தற்போது எங்களால் குடும்பம் நடத்த முடியல, அன்றாட தேவைகளையே பூர்த்தி செய்ய முடியல. இந்த சேலரியை வச்சு எங்களுடைய ஒரே கோரிக்கை பணி நிரந்தரம் செய்தால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளி விளக்கு ஏற்றணும். இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் செல்வன் கிட்ட எல்லார்கிட்டையும் பேசியிருக்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் இதில் கொள்கை முடிவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரிசீலனைக்கு அனுப்புகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் தமிழ்நாடு லெவலில் 420 பேர் ஒர்க் பண்ணுறோம். இல்லை 2000லேருந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக ஒரு 300 பேர் அளவுக்கு நாங்கள் இது வரைக்கும் பணியாற்றி இருக்கிறோம். இந்த ஊதியத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு கல்லூரிலையும் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், மிரட்டப்படுகிறோம். இதெல்லாம் இந்த சமூக நீதி ஆட்சியினுடைய தமிழக முதல்வர் பார்வைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க. 153வது கோரிக்கை என்ன, அதில் தற்காலிக பணியாளர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றுவர்களை பணி நிரந்தரம் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குறுதியை ஏற்று தான் எங்களுக்கு 10,000 உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க. இல்லை, அவங்க நிறைவேற்றிருக்கலாம். எங்களுடைய கோரிக்கை பெண்டிங் இருக்குது. அதை தான் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். முதல்வர் பார்வைக்கு இதை எடுத்து சொல்கிறோம். அதுக்கு தான் இந்த உண்ணாவிலை போராட்டம். அடுத்த கட்ட நடவடிக்கை அரசு எங்களை பரிசீலனை செய்யணும். எங்களை மீண்டும் எங்களுக்கு இதை முதல்வர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த நிலை, எங்களுடைய உண்ணாநிலை போராட்டம். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.